ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை 10 நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக கடையலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை தனியாக தண்ணியில் கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க 3 கொதியில். அதுக்கப்புறம் பருப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரேஷன் பருப்பு தான் போட்டிருக்கேன். அது சாம்பார் இந்த மாதிரி கீரைக்கு கிள்ளிப்பட்ட சாம்பார் இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். வேக வச்சுட்டு எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு வரமிளகாவை 3 4 காரத்துக்கு ஏற்ப போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை எடுத்து கடாயில் போட்டுக்கோங்க. கடாயில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு இப்போ அதே எண்ணெயில் நம்ம கடுகு, பெருங்காயத்தூள் போட்டு நம்ம தாளிப்புக்கு வச்சிடலாம். சரிங்களா? கருவேப்பிலை தேவைன்றவங்க கீரைக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் போட மாட்டோம், நல்லா போடல. அதுக்கப்புறம் உப்பு, மிளகா சேர்த்து கடாயில் நல்லா கடைஞ்சிக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு மசிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம முருங்கைக்கீரை இருக்குது இல்லைங்களா, பாருங்கள் நல்லா மசிஞ்சிச்சு. மிளகாயும் உப்பும் போட்டு கடாயில் மசிஞ்சதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா மசிச்சிக்கணும். நல்லா மசிச்சதும் இப்போ என்ன பண்ணுறீங்க, புளி ஒரு கொட்டை, அப்போ தான் சாம்பாருக்கு இந்த கீரைக்கு நல்லாயிருக்கும். ஒரு கொட்டை புளியை அந்த சூடான பருப்பு தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்புறம் முருங்கைக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நீங்கள் நல்லா ஒரு 4 கடைஞ்சிங்கனாலே சூப்பராக மசிஞ்சிடும் முருங்கைக்கீரை. அது முழுசாகவே இருக்காது. அப்புறம் அந்த பருப்பை வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே புளியோடு எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கடைஞ்சிக்கணும். கடைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக சூப்பரான முருங்கைக்கீரை சீக்கிரமாக ரெடி ஆகிடும் 10 நிமிஷத்தில். இது ரெண்டும் வேகிற டைம் தான் நம்மளுக்கு தேவை. கீரை 2 மினிட்ஸ்லேயே நல்லா தண்ணி கொதி வந்ததும் நீங்கள் கீரையை போட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு மிஞ்சி போனால் 10 மினிட்ஸ் ஆகும். இது முடிச்சுட்டு நல்லா நம்ம இது ரெண்டுத்தையும் நல்லா கடைஞ்சோன்னா இந்த மாதிரி க்ரீனிஷாக பச்சையாக சூப்பராக கிடைக்கும். இதே நீங்கள் பருப்பாக கூட கீரையை லாஸ்ட்டாக போட்டு வேக வைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேறு மாதிரி கலரில் கிடைக்கும். கீரை மசியத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக குவிக்காக செஞ்சிடலாம்.